வணக்கம். உங்களுக்கு மல்டிபிள் மைலோமான்னு இப்போதான் கண்டுபிடிச்சிருக்காங்களா? அப்போ அடுத்து என்னன்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழும். அது ரொம்பவே இயல்புதான். கவலைப்படாதீங்க. இந்த பயணத்தை எப்படி நம்பிக்கையோட தொடங்கலான்னு சில முக்கியமான விஷயங்களை தான் நாம இப்போ பார்க்க போறோம். இப்படி ஒரு விஷயத்த திடீர்னு கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரே குழப்பமா இருக்கும் இல்லையா? என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாது. ஆனா ஒரு விஷயம், நீங்க தனியா இல்ல. இந்த நிலைமையை எப்படி சமாளிக்கிறது, எப்படி சரியான வழியில போறதுன்னு நம்ம தெளிவா பார்க்கலாம். சரி வாங்க, இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி ஒரு தெரிவான பாதையை நாம உருவாக்கலாம். உங்களுடைய சிகிச்சை பயணத்துல நல்ல பலன்களை பெறணும்னா சில முக்கியமான படிகள் இருக்கு. அதை நம்ம ஒன்னொன்னா இப்ப பார்க்கலாம். இதுதான் நம்மளோட முக்கியமான ஃபார்முலா, இல்லனா ஒரு வழிகாட்டின்னு கூட சொல்லலாம். சரியான டீம், சரியான டெஸ்ட்ஸ், அப்புறம் சரியான ட்ரீட்மெண்ட், இந்த மூணும் சரியா அமைஞ்சிட்டா போதும், உங்களுக்கு கிடைக்க போற ரிசல்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். இதுல நம்ம முதல்ல பார்க்க போறது அந்த சரியான டீம் எப்படி அமைக்கிறதுங்கிறத பத்தி தான். ஆமாங்க. முதல் படியே ரொம்ப முக்கியம். உங்களுக்காக ஒரு சரியான மருத்துவ குழுவை அமைக்கிறது தான் அது. இத உங்க சிகிச்சை பயணத்தோட அஸ்திவாரம்னு கூட சொல்லலாம். வாங்க, இத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அப்போ மைலோமா ஸ்பெஷலிஸ்ட்னா யாரு? அவரும் ஒரு டாக்டர் தான். ஆனா மல்டிபிள் மைலோமா மாதிரியான நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ணினவர். ஒரு பொதுவான கேன்சர் டாக்டரை விட இவருக்கு இந்த நோயை பத்தின சின்ன சின்ன நுணுக்கங்கள், லேட்டஸ்டா வந்திருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ், புதுசா என்னென்ன ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்குன்னு எல்லா விஷயங்களும் அத்துப்படியா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம், நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. நீங்க ஒரு டாக்டர் பார்க்க போகும்போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கேட்கறதுக்கு கொஞ்சம் கூட தயங்காதீங்க. அது உங்க உரிமை. டாக்டர், நீங்க இதுவரைக்கும் எத்தனை மயலோமா பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு தைரியமா கேளுங்க. ஏன்னா உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு. உங்க மீட்டிங்க இன்னும் கொஞ்சம் சுலபமாக்க இதோ சில முக்கியமான கேள்விகள். அவங்களுக்கு மைலோமா ட்ரீட்மெண்ட்ல எவ்வளவு அனுபவம் இருக்கு? என்ன மாதிரியான லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்றாங்க? அவங்க டீம்ல இருக்கிறவங்க எப்படி ஒன்னா வேலை செய்றாங்க? இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரியான டாக்டரை செலக்ட் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே, இப்போ உங்க டீமை அமைக்கிறதுல அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அதாவது செகண்ட் ஒப்பீனியன். ஒரு டாக்டரை நீங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறமும் ஏன் இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் ஒரு கருத்து கேட்கணும், அதோட முக்கியத்துவம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். உன்னை விட 2 எப்போதுமே பெட்டர் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். 2 வேற வேற ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட இருந்து கருத்து கேட்கும்போது உங்களுக்கு வந்திருக்கிற நோயை பத்தியும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பிளானை பத்தியும் நீங்க உறுதிப்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம இது உங்களுக்கு ஒரு மன நிம்மதியையும் ஒரு நம்பிக்கையையும் கொடுக்கும். இந்த செகண்ட் ஒப்பீனியன் கேட்கறதுக்குன்னு சில சரியான நேரங்கள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும், இல்ல ஏற்கனவே போயிட்டு இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் பிளான்ல ஏதாவது பெரிய மாற்றம் செய்ய போறீங்கனாலும் கண்டிப்பா இன்னொரு மைலோமா ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட ஒரு கருத்து கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நாம ஒரு ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த மெடிக்கல் டீம்லயே ரொம்ப ரொம்ப மதிப்புமிக்க நபர், அதாவது மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் யார் நினைக்கிறீங்க? அது நீங்க தான். ஆமா, உங்க ட்ரீட்மெண்ட்ல உங்களுடைய பங்கு எவ்வளவு முக்கியம்னு நாம இப்போ பார்க்க போறோம். சரி, ஒரு நல்ல டீம் மெம்பரா நீங்க என்ன செய்யணும்? சிம்பிளா 3 விஷயம்தான். 1, மைலோமானா என்னன்னு உங்களால முடிஞ்ச அளவுக்கு படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. 2, டாக்டரை பார்க்க போறதுக்கு முன்னாடி என்னென்ன கேள்விகள் கேட்கணும்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 3, இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, உங்க இலக்கு என்னங்கறத உங்க டாக்டர் கிட்ட ஒளிவு மறைவில்லாம பேசுங்க. நீங்க இந்த மாதிரி உங்களை தயார்படுத்திக்கிட்டு போகும்போது டாக்டர் கூட பேசுறது ரொம்ப அர்த்தமுள்ளதா இருக்கும். அப்போ உங்க ரிப்போர்ட்ஸ் பத்தியும் அடுத்து என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாங்கிறத பத்தியும் பேசும்போது நீங்க சும்மா ஒரு பார்வையாளரா இல்லாம அந்த முடிவுல உங்களுக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கும். இந்த வாக்கியத்தை நல்லா கவனிங்க. ட்ரீட்மெண்ட் பத்தின கடைசி முடிவுங்கிறது டாக்டர் சொல்றது மட்டும் பொறுத்தது இல்ல. உங்களோட இலக்குகள் என்ன, உங்க விருப்பங்கள் என்னங்கிறதையும் அது சார்ந்தே இருக்கணும். அதாவது இது ஒரு டீம் டெசிஷன். இதுல உங்க குரலுக்கும் உங்க கருத்துக்கும் நிச்சயமா ஒரு இடம் இருக்கு. அப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மெயின்டைன் பண்றது தான் உங்க நோக்கமா? இல்ல இந்த நோயை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தீவிரமா எதிர்த்து போராடணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய மிக முக்கியமான சிகிச்சை இலக்கு என்ன? இத பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிக்கிறதே உங்க பயணத்துல நீங்க எடுத்து வைக்கிற ஒரு மிக சக்தி வாய்ந்த முதல் படி.